சுத்தி வந்திருக்கேன். ஆனா நான் இப்பவும் சொல்றேன், நான் இங்க அமைச்சரா வரல, நான் இங்க இளைஞரணி செயலாளரா வரல, நான் இங்க சட்டமன்ற உறுப்பினரா வரல. நான் திரு கதிர் ஆனந்துடைய காலேஜ் மேட், அவருடைய ஜூனியர். அவரு அரசியல்லையும் நான் அவருக்கு ஜூனியர், அரசியல்லையும் நான் அவருக்கு ஜூனியர், காலேஜ்லயும் ஜூனியர், பள்ளிக்கூடத்திலையும் ஜூனியர். நாங்க 2 பேரும் ஒன்னாதான் படிச்சோம். அதனால அந்த உரிமையில என்னுடைய நண்பர் கதிரானந்திற்காக உங்ககிட்ட உதயசூரியன் சின்னத்திற்காக வாக்கு கேட்டு வந்திருக்கேன். ஐபிஎல் மேட்ச் மட்டும் வருஷத்துக்கு 3 மாசம் நடக்கும். இந்த ஐபிஎல் மேட்ச் பாத்தீங்கன்னா நிறைய அணிகள் இருக்கு. என்னென்ன அணிகள் சொல்லுங்க பாப்போம். சென்னை அணி, குஜராத் அணி, டெல்லி அணி, பெங்களூர் அணி, மும்பை அணி, இந்த மாதிரி நிறைய அணிகள் இருக்குல்ல. ஐபிஎல் மேட்ச் அதிமுக ஒண்ணுதான். அதிமுகலையும் பாத்தீங்கன்னா நிறைய அணிகள், ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி, மோடி அணி, சசிகலா அணி, டிடிவி தினகரன் அணி, ஜே தீபா அணி, ஜே தீபாவோட டிரைவர் அணி. இப்படி இது கிரிக்கெட் மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடி ஏலம் எடுப்பாங்க. 10 லட்சம், இல்ல நான் 15 லட்சம், இல்ல 20 லட்சம் அப்படின்னு. அதே மாதிரிதான் ஐபிஎல் மேட்சும் அதிமுகவும் ஒண்ணு. ஆனா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க. இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. வருகின்ற நான் மீண்டும் உங்கள்கிட்ட கேட்பது, குறைஞ்சது 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய கதிரானந்தரை ஜெயிக்க வச்சு எதிர்த்து போட்டியிட யாரா இருந்தாலும் சரி, எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, டெபாசிட் இழக்கிற அளவுக்கு உங்களுடைய தேர்தல் வேலை ஈடுபட வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.